அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு டெய்லி வீடியோஸாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது, மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 வந்து 25,236, சப்போர்ட் 2 வந்து 25,174, சப்போர்ட் 3 வந்து 25,073. லாஸ்ட் ஒரு 3-4 வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் 25,070 அல்லது 25,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் எப்பப்போலாம் ஒரு ஆல் டைம் ஹை போதோ அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது வந்து எப்படி சொல்கிறது, ஹண்ட் பண்ணுற மாதிரி, பயம் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு காட்டிகிட்டு உங்களுடைய காசு எல்லாத்தையும் போட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புஷ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி குளோபலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, நேற்று வந்து அமெரிக்காவில் வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் டேட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கரண்ட்டில் வந்து ஒன்று இருக்கும், ஸோ அதையும் விட லெஸ் தென் 50% கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டில் என்விடியா கம்பெனி ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட் S&P ஆகட்டும், எல்லாமே வந்து லிட்டரலி ஒரு 500 பாயிண்ட்ஸ்க்கு வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் நிக்கி பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்லேயுமே ஒரு 4% கிட்ட டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ குளோபலாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால, அதுவும் என்விடியா ஸ்டாக்ஸில் வந்து டோட்டலாகவே ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கம்மியானதுனால நம்மளுடைய நிஃப்டி 50லேயுமே வந்து ஐடி ஸ்டாக்ஸோடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அது பெருசாலாம் இல்லை. காலைல நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அது எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய சப்போர்ட் 3, அதாவது 25,073 அங்கே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே வர ஆரம்பித்தாங்க. மேலே வந்துட்டு நம்மளுடைய சப்போர்ட் 2 வந்து மார்க்கெட் கீழே வந்ததுனால ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்ருக்கோம். ஸோ கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட் 2வில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கிளியராக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக தான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக மார்க்கெட்டை வந்து எதுக்கு அனலைஸ் பண்ணணும், எதுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சும்மா மார்க்கெட்டுக்கு ஏதோ 2 கோடு போட்டு அந்த 2 கோடில் வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னா கண்டிப்பாக போகும் தான். நீங்கள் எங்கே 2 கோடு போட்டிங்கனாலும் இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரீசன் தேவை. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் 2 வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை கிளியராக பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்தலாம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க நாளைக்கு. ஸோ இதுதான் லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,206 இன்றைக்கி வந்த டே ஹை. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 25,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை 25,333 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக பண்ணல. நேற்று கொடுத்துருந்த அதே சப்போர்ட் தான். சப்போர்ட் 1 வந்து 25,075. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,020. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,964 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, நான் சொல்கிற டேட்டா எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் என்ன அனலைஸ் பண்ணுறேன், நான் என்ன டேட்டாவை பார்க்குறேன்றதான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா. அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பாருங்கள். குளோபலாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் என்னென்னு பாருங்கள். ஸோ எல்லா டேட்டாவும் நீங்கள் ஒரு கொலாபரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஸோ ப்ராப்பராக 3 months
பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்ற பிளானை டிசைட் பண்ணுங்கள். ஏதோ 2-3 வீடியோ மட்டும் பார்த்துட்டு 4 ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் 2-3 பேஜை ஃபாலோ பண்ணுறேன், அவங்கக்கிட்ட காசு கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ செபியில் வந்து 95% ஆஃப் த பீப்புள் லூசிங் தேர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு எந்த நீங்கள் ப்ரோக்கர் ஆவரேஜ் உள்ள போய்ட்டு நீங்கள் ட்ரேடிங் நிஃப்டி 50 உள்ள போனீங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை பற்றின அவேர்னஸ் இருக்கா என்னன்னு தெரில. எல்லாருக்குமே வந்து காசு சம்பாதிக்கணும் தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே உடனே நாளைக்கே வந்துடணும், இன்றைக்கி 10 லட்ச ரூபா வச்சுன்னா நாளைக்கே எனக்கு 20 லட்ச ரூபா வந்தோம்னா கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச் கேளுங்க. யாருமே வந்து நீங்கள் போட்ட உடனே இதில் சம்பாரிச்சலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த சும்மா இருக்கிற 2-3 சேனல்ஸ் தான் வந்து உள்ள காசு இருக்குது, இப்படி எடுக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுற டைமில் வந்து நிறைய கற்றுக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த லெவல்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் போய் பார்ப்போம், இந்த நம்ம லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் நடந்திருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.